ஃப்ரெண்ட்ஸ், மைவி3 ஆட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எல்லோரும் எதிர்பார்க்குறது வந்து மைவி3 ஆட்ஸை பொறுத்தளவு எம்டிக்கு இன்றைக்கி வந்து பெயில் கிடச்சிச்சா, 9/7 அன்றைக்கி பெயில் கிடச்சிச்சா அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்குறோம். பட் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வர்ற கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு சிறைக்கு அவர் மாற்ற சொல்லி கேட்டது தான் 9/7/2024 அன்றைக்கி வருது. அது கூட சேர்த்து பெயில் கிடைக்கிறதுக்கு ஒரு தடவை எப்படியும் கேட்டு பார்ப்பாங்க. பெயில் கிடச்சிச்சின்னா உண்டு அப்படிங்கிறதான். பட் ஆனால் இன்றைக்கி கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹியரிங் 12/7/2024 கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து பெயில் வந்து கிடைக்கல. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு ஹியரிங் தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹியரிங் வந்து ஆனால் பட் ஃபைனலிங்கிறத காட்டியிருக்கிறாங்க. 19ஆம் தேதிக்கு உள்ளார கண்டிப்பாக என்னை பொறுத்தளவு பெயில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அதிகபட்சமான 60 நாட்கள் வரைக்கும்லாம் இது போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எம்டி அவர்களே சரண்டர் ஆகிருக்கிறனால கண்டிப்பாக 19ஆம் தேதிக்கு முன்னாடி பெயில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மைவி3 ஆட்ஸ் எம்டியை 5ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து 9ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. அந்த 9ஆம் தேதி விசாரணை எதற்கு அப்படின்னா அதிகமான டேக்ஸ் கட்டுற காரணத்தினால ஃபஸ்ட் கிளாஸ் சிறை கேட்டிருந்தார். ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் 9ஆம் தேதி. அதே மாதிரி பேமெண்ட்ஸ் பொறுத்தளவு யார் எது சொன்னாலும் சரி, நீங்கள் எதையும் கேட்டுக்க வேண்டாம். எம்டி வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பேமெண்ட் சம்மந்தமான நம்மளோட நிலவரம். அதனால தான் நம்மளும் வீடியோலாம் போடலை. டெய்லி போட்டுட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு எப்படி பொறுமையாக இருக்கணும்னு சொன்னோம், அதே மாதிரி அசோக் நீதி மேலே கொடுக்குற கம்ப்ளைண்ட்டும் இப்போ தேவையில்லாது. இது என்னோட தனிப்பட்ட விருப்பம். எம்டி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் தான். மோஸ்ட்லி கூட்டமாக போகாமல் தனிப்பட்ட முறையில் தனியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க பாருங்கள். அது ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.